வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்த பத்தி தான் பார்க்க போறோங்க. வாழை மரம் வீட்டுக்கு ஒரு வாழை மரம் கண்டிப்பா வேணுங்க. எங்க வீட்டு முன்னாடி சும்மா 2 வாழை மரம் அப்படி நட்டு வச்சிருந்தோம். அதுலேருந்து சின்ன சின்ன கன்னுகள் வந்து வந்து இன்னைக்கு நெறைய ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு கொலை அப்படி முடியுதுன்னா, அடுத்த கொலை ரெடி ஆயிரும். ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நெறைய கொலைகள் சுத்தி சுத்தி 7, 8 கொலைகள் அப்படி ஒரே நேரத்தில போட்டுடுச்சு. அதான் ஸ்பெஷலா ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நெனச்சேங்க. பாருங்க அந்த வீடியோ. வாழை கொலையில ஒவ்வொன்னும் அந்த வாழைப்பூல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு நமக்கு. வாழைப்பூ வந்து எப்படி அது வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாழைப்பூ பொரியல், வாழைக்காய் பொரியல், அது வாழைக்காயில அவியல் பண்ணலாம், வாழைக்காயில சிப்ஸ் பண்ணலாம், வாழைக்காயில எத்தனையோ விதமான டிஷ்ஷஸ் பண்ண முடியும் நம்மளால. வாழைப்பூல அந்த மாதிரி நல்ல அழகழகான டிஷ்ஷஸ் பண்ண முடியும். வாழைப்பூ அந்த சின்ன சின்ன பூக்கள் மட்டும் தனியாக எடுத்து பஜ்ஜி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். அது சிறுநீர் அந்த சிறுநீரக கற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்னி ஸ்டோன், அதுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு மருந்துங்க. எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு மருந்து அது மட்டும் தான். வாழைத்தண்டு சாறு எடுத்து குடித்தேன். ஒரு 2-3 டேஸ் நான் அதை குடித்ததோடு எனக்கு அப்படியே அந்த ஸ்டோன் இதாகிடுச்சு. எனக்கு அது பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. அது மாதிரி தான் ஒரே ஒரு வாழை மரம் வீட்டில் நட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்படி நோய் இல்லா வாழ்க்கை. வாழை மரம்னாலே வாழ வைக்கிற மரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழை மரத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.